சரிங்களா? நல்ல ஒரு சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப உள்ள காலகட்டத்துல இப்பொழுதே பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம 21ஆம் நூற்றாண்டுல இருக்கோம். சரிங்களா? அப்ப இப்பொழுது 2025 நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து பாருங்க 2030 வரதுக்கு இன்னொரு 5 வருடங்கள் சட்டென்று கண்ணிமைப்பதற்குள்ள போய்க்கிறோம். அந்த வகையில பார்க்கும் பொழுது இப்போதைக்கு தமிழ் பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை முக்கியமா இந்த வருடம் வந்து சற்று குறைவாக இருக்கிறது அப்படின்ற ஒரு செய்திகளும் பரவி வந்த வண்ணமாக இருக்கு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து இருக்காங்க? தமிழ் பள்ளியுடைய மாணவர் வந்து குறைவதற்கான காரணங்கள் பல இருக்கின்றன. முதலாவதாக தமிழ் பள்ளிக்கு அனுப்புகின்ற பெற்றோருடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவங்களுடைய சொந்த காரணங்களா இருக்கலாம். அவர்களை நான் குறை சொல்லவில்லை. ஒரு பள்ளியை தேர்வு செய்வது அவருடைய உரிமை. அதை அவங்க தலையிட முடியாது. அந்த உரிமையும் தாண்டி தமிழ் பள்ளியுடைய அந்த வரலாறு வந்து அவர் சரியா தெரிஞ்சு கொள்ளும். இப்போ உதாரணமா ஆயத்தூரோட இருக்கின்ற சில பெற்றோர் வந்து தமிழ் பள்ளிக்கு அனுப்பியிருக்கிறார்கள். எங்களுக்கு போக்குவரத்து சிக்கல், அதனால நாங்க அனுப்ப முடியவில்லை. அதற்காக அவங்களுக்காக அந்த இடத்துல தமிழ் பள்ளி கட்ட முடியுமா? முடியாது. ஆனா நாங்கள் வந்து செம்மண் சாலையிலே நீண்ட தூரம் நடந்து செல்போமே, சைக்கிளில் செல்போமே. என்னால இடைவெளி பள்ளிக்கு தோட்டப்புறத்துல இருந்து 1000 மணிக்கு இந்த தோட்டப்புறத்துல இடைவெளி பள்ளி படிவம் 4 படிவம் 5ல சைக்கிள் மிதித்து 12 மைல் தூரம் தூத்துவாலை படிக்கும் போது என்னுடைய பெற்றோர் எனக்கு அப்போ வந்து தகவல் யுகம் இல்லை, நாட்டில் நடந்த வேறுபாடு இருந்தன, இன்னும் பழைய வாழ்க்கை முறை தான் இருந்தது. அதையும் தாண்டி எங்கள் பெற்றோர்கள் வந்து என் குடும்பத்தில் 7 பேர், நான் மட்டும்தான் பல்கலைக்கழகம். எப்படியாவது என் பையனை படிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆர்வம். அப்ப சைக்கிள்லயே நான் 12 மைல் மழையோ வெயிலோ காற்றோ புயலோ எல்லாம் தாண்டிதான் வந்தோம். ஆனா இந்த காலத்துல அந்த கஷ்டம் என்ற ஒன்றை உணராமல் எல்லா விதமான சுகங்களையும் எல்லா வசதிகளையும் பெற்றோர்கள் கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதையும் தாண்டி தமிழ் பள்ளிகள் நிறைய வசதிகளை கொண்டிருக்கின்றன, நல்ல ஆசிரியர்களை கொண்டிருக்கின்றன. என் பிள்ளை அங்கே போனால் நிச்சயமாக அவனுக்கு தமிழ் சோறு போடும். அந்த தமிழ் சோறு போடும் அப்படின்னு கேட்டா சோறு போடுறதுல வாழ்க்கை கல்வியை தரும், வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை தரும், பண்புகளை தரும், பழக்க வழக்குகளை தரும், நல்ல நடவடிக்கையை தரும், நல்ல நன்னெறியை தரும். செய்யுள் மூலமாக, திருக்குறள் மூலமாக, கவிதைகள் மூலமாக, பாரதியாருடைய கவிதை மூலமாக, நல்ல கதைகள் நன்னெறி கதைகள் மூலமாக, அவையாருடைய ஆத்திச்சூடி மூலமாக, கொன்றைகள் மூலமாக இந்த கல்வியெல்லாம் சேர்ந்துதான் அவனுக்கு வாழ்க்கைக்கு சோறு போடும். அவன் நல்ல ஒரு மனிதனாக வாழ்வதற்கு, நல்ல ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு, அவன் பெறுகின்ற பிள்ளைகளை நல்ல வழியிலே கொண்டுவதற்கு அவனுக்கு சோறு போடும். சோறு என்பது இங்கே வாழ்க்கை, உணவு இல்ல. உங்களுக்கு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, தமிழ் சோறு கொடுப்பான். சோ ஏன் போடாது? அவன் நல்லா போடுவான்னா அவன் நல்ல வேலை செய்வான், நல்லா படிப்பான். நல்ல நன்னெறியோடு படிக்கின்ற குழந்தை படிச்சு நல்ல முடிவுகள் எடுக்கும் பொழுது அந்த முடிவுகள் அதாவது ஒரு 4.0 சொல்லிட்டு அல்லவா, அது ஒரு 3.5 சொல்றோம், அதுதான் அந்த முடிவு. அப்ப அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும் போது நல்ல சம்பளம் கிடைக்கும். நல்ல சம்பளம் கிடைச்சா நல்ல சோறு படிக்கும் தானே. கண்டிப்பா தமிழ் சோறு போடாதா? தமிழ் சோறு போடாதா? இன்னொன்று, தமிழ் மொழியை கற்றால் மற்ற வேலை வாய்ப்பு ரொம்ப குறைவேன்னு சொல்றா, அதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும். 20க்கும் மேற்பட்ட துறைகளில் நம்முடைய தமிழ் ஆட்கள் இருக்கிறது. ஒரு தகவல் இலக்கா போனீங்கன்னா தகவல் தமிழ் அதிகாரி தேவைப்படுறாங்க. காவல்துறைக்கு போனாலும் நம்ம கூடுதலாக ஒரு மொழி இருந்தால் அதுக்கு சிறப்பு அலவன்ஸ் இருக்கிறது. அப்புறம் வளைய பல்கலைக்கழகத்தில் நம்ம தமிழ் பிரிவு இருக்கின்றது, 2 மொழி பொருள் இருக்கிறது. இந்திய ஆய்வில் துறை இருக்கிறது. உப்சி போனா அங்க தமிழ் மொழி ஆசிரியர் வரலாம். IPG போனோம்னா அங்க 5 ஆண்டு பட்டதாரியா வரலாம். அப்புறம் எழுத்துத்துறைக்கு போகலாம். அப்புறம் எனது ஊடகத்துறைக்கு போகலாம். தொலைக்காட்சி இருக்கின்றது. இப்போ பாத்தீங்கன்னா நம்பிக்கை செய்தி தளம் இருக்கின்றது, எத்தனையோ வானொலி இருக்கின்றது, S2 இருக்கின்றது, நம்முடைய மின்னல் பண்பலை இருக்கின்றது. இப்படி எத்தனையோ துறைகள், தமிழ் சார்ந்த துறைகள் இருக்கின்றன. ஆசிரியர் தொழில் இருக்கின்றது. நல்ல ஒரு தொழில் ஆசிரியர் தொழில் தான். தெய்வத்தால் ஆகாது முயற்சி தான் தெய்வத்தை புரிதல். ஆக இந்த முயற்சி எடுத்தன்னு சொன்னா தமிழ் படித்தவர்கள் நிச்சயமாக மற்ற மொழியிலும் சிறந்து விளங்கலாம். நீங்கள் கேட்கிறது போல ஏன் எண்ணிக்கை குறைவு என்று சொன்னால் இன்னொரு காரணம் வந்து பிறப்பு விகிதம். பெற்றோர்கள் அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொண்டு பயப்படுறாங்க. செலவுகள் என்று சொல்கிறார்கள். அப்பா அம்மா 7 குழந்தை தாங்க, அந்த வருமானத்துக்கு ஏற்றவாறு இந்த பிள்ளைகளை கொண்டு வந்தார். இப்பொழுது அந்த வருமானத்துக்கு ஏற்றவாறு நம்ம பிள்ளைகளை ஏன் பழக்க முடியாது? ஏன் அவர்களுக்கு அதிகமான அதாவது ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை அவங்க சொல்லிக் கொடுக்கணும்? அளவோடு உள்ள வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கலாமே. அளவோடு உள்ள அந்த செலவை கட்டுப்படுத்தி அதிகமாக வெளியே சாப்பிடாமல் வீட்டிலேயே சமைத்து சாப்பிடலாம். யாரும் ஆசைப்பட்டால் பிள்ளைகளை வெளியே சாப்பிட வைக்கிறோம். எல்லாமே நமக்கு வந்து என்னது தருவித்து 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 ஃபுட் பண்ணா கிராக் என்று தருவித்து உடம்புல நிறைய நோய் தருவித்து எப்படி படிப்பாங்க? அதிகமான உணவு கொடுத்தால் எப்படி படிப்பான்? அவனுக்கு ஏன் சில தியாகங்களை சொல்லிக் கொடுக்க கூடாது? ஏன் கஷ்டத்தை அவன் சொல்லிக் கொடுக்க கூடாது? பிள்ளைகள் அதிகமா தான் என்னால முடியாது, இந்த செலவு அந்த செலவு, அந்த செலவை கட்டுப்படுத்துங்கள். கட்டுப்படுத்தி பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுங்கள், வாழ்க்கை கல்வியை சொல்லிக் கொடுங்க. ஆசிரியருக்கு மட்டும்தான் அந்த கடமை இருக்கின்றதா? நமக்கு கடமை இல்லையா? இப்ப பிள்ளைகள் அந்த டியூஷன் படிப்போம், தவறு கிடையாது. அதனால டியூஷன் தான் படிச்சுக்கொண்டா பாட புத்தகமே அந்த பள்ளிக்கூட்டத்தில் வழங்கின புத்தகம் தானே, வேற பயிற்சி புத்தகம் அதை மனப்பாடம் பண்ணுவோமே. மனப்பாடம் பண்ணிட்டாங்க, அது தேர்வுல நாங்கள் பெற்றோம். இந்த மாதிரி சில ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பெற்றோர்கள் குழந்தைகள் அதிகமாக இருந்தால் என்னால் சமாளிக்க முடியாது. முடியும், குறைந்தது நம்முடைய பெற்றோர்கள் 3 குழந்தைகளையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். முடியாதுன்னு சொல்ல முடியாது. அந்த 3 குழந்தைகளுக்கு ஏற்ப நம்மளுடைய செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். முடியும், நிச்சயமா முடியும். மனம் இருந்தால் மாற்ற முடியும். அது மாற்றத்தினுடைய வழி தரும். 3வது காரணம் என்னன்னு கேட்டா பள்ளிக்கு ஏற்புரை கேட்டா இந்த போக்குவரத்து பிரச்சனை சிக்கல்.
பேருந்து பிரச்சனை அதுதான். இப்போ என்ன செய்யலாம்? அதற்கு பள்ளிக்கூட பெற்றோர் ஆசிரியர்கள் சமூக இயக்கமா சேர்த்து அந்த போக்குவரத்து பிரச்சனையை நீக்கலாம். இப்போ ஸ்லாங்கல் எடுத்து கூட ஐசிடி பள்ளிக்கூடம் பாருங்க, பெரிய படம் பண்ணிருக்காங்க. அவங்க பஸ் போக்குவரத்தால ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நடவடிக்கைகளை நம்முடைய சமூகம் இது ரொம்ப சிந்திச்சு பார்க்கணும். பிற்காலத்துல ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகோ 10 ஆண்டுகளுக்கு பிறகோ தமிழ் பள்ளி இல்ல, 2 பள்ளிக்கூடம் மூடிட்டாங்க, 5 பள்ளிக்கூடத்தை மூடுகின்ற சூழல் வந்தா மட்டும் எல்லாரும் சட்டம் போட்டாங்க, எல்லாரும் கவலைப்பட்டாங்க, எல்லாரும் திருப்பி அடிக்க போறாங்க, எல்லாரும் பேசுறாங்க, நடவடிக்கை இறங்க மாட்டாங்க. நம்ம நடவடிக்கைகள் இறங்கணும், பள்ளிக்கூடமா போய் பார்க்க வேண்டும். தலைவர்கள், சமூக தலைவர்கள், அவர்களுக்கு முக்கிய கடப்பாடு இருக்கின்றது. தமிழ்நாடு பிறந்த ஒரு சமூக தலைவருக்கு முக்கிய கடப்பாடு இருக்கின்றது. இதை நான் தைரியமா சொல்லுவேன். எனக்கு அச்சம் இல்லை. உச்சி மீது வானிட்டு வீடுகின்ற போதிலும் அச்சம் இல்லை, அச்சம் இல்லை. அச்சம் இல்லை. ஏன்னா இது தமிழ் பள்ளி போய் பார்க்க வேண்டும். உங்களுக்கு என்ன தேவை? ஏதாவது செய்யறாங்க, அது விளம்பரம் தான் தேவை. ஏன்னா விளம்பரம் உலகம் இது படம் பிடிச்சிக்கலாம், போட்டுக்கிறோம், தப்பு கிடையாது. இருந்தாலும் அவங்களுடைய தேவை என்ன? ஒரு 2 பிள்ளைகளுக்கான சேவையை நான் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியும். அதற்கு அந்த தகுதி உடையவர்கள் இருக்கின்றார்கள். இப்ப நம்முடைய இந்த நிகழ்ச்சியை செய்கிற ஏற்பாட்டாளர்கள் கூட அந்த இயக்கத்தின் தமிழ் பள்ளி இடைநிலை மாணவர்களுக்கான அந்த உணவு திட்டத்தை கொடுத்திருக்காங்க. அப்ப அதுக்கு நிறைய நிதியெல்லாம் வசூல் பண்றாங்க. காலையில பசியான திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லா இயக்கங்களும் ஒன்றாக சேர்த்தா நிச்சயமாக இந்த போக்குவரத்து பிரச்சனை வந்து தவிர்க்கலாம், கொஞ்சம் குறைக்கலாம். இன்னொரு காரணம் வந்து குறிப்பாக தமிழ் பள்ளியில மாணவர் எண்ணிக்கை குறைவதற்கான காரணம் என்னன்னு கேட்டா, இந்த பெற்றோர்கள் வந்து இந்த அனைத்து பள்ளிகள் சொல்லியிருக்கிறாங்க. படித்தவர்கள் தான் குறை சொல்ல நல்ல வசதிகள் என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன் வெளிநாட்டுக்கு படிக்க வேண்டும், தப்பு கிடையாது. ஆனா தமிழ் பள்ளியில படிக்கிற மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போகணும். நிறைய பேர் போய் படிச்சிருக்காங்க. இந்த தமிழ் பள்ளியில படிக்கிறதுனால அந்த குடும்பத்துல தமிழ் வளரும். இல்லாவிட்டால் அந்த குடும்பத்துல தமிழ் மொழி அப்பா அம்மா தமிழர்களா இருப்பார்கள், குழந்தைகள் தமிழ் பேச மாட்டாங்க. அந்த குழந்தை அந்த வீட்டுல தமிழ் அப்படியே அழித்து போய்விடும். இந்த அப்பா அம்மா மறைந்த பிறகு இந்த பிள்ளைகள் வந்து தமிழர்கள் என்று பேருக்கு தான் இருப்பாங்க. தமிழ் பேச தெரியாத புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களாக இருப்பார்கள். இந்தோனேசியாவில் வாழ்கின்ற தமிழர்கள் எப்படி தமிழ் பேச தெரியுமோ, ஐலாந்தில் வாழ்கின்ற தமிழர்கள், மியான்மர்ல வாழ்ந்த தமிழர்கள் எப்படி தமிழ் பேச தெரியாம இருக்கிறார்களோ, மொரிஷியஸ்ல வாழ்கின்ற தமிழர்கள், தென்னாப்பிரிக்கால வாழ்கின்ற தமிழர்கள் எப்படி தமிழ் பேச தெரியாம இருக்கிறார்களோ, அந்த நிலை நமக்கு வரலாம். இந்த பய உணர்ச்சி எல்லோரும் இருக்கின்றதா? நெஞ்சில் உறவுமின்றி நேர்மை திறமையின்றி வஞ்சனை செய்வாரிடையே வாய்ச்சொல் என்கிறவர்களிடம் இருக்கக்கூடாது. கடந்த இறங்கு இன்னும் ஒரு 10 ஆண்டுகள்ல நம்ம தமிழ் பள்ளி மாணவர்கள் இந்த படிப்படியாக தொடர்ந்து கொண்டே போனால் ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையும் குறையும். ஆசிரியர் எண்ணிக்கை குறையும். இப்போ வந்து 2 வகுப்புக்கு 1.5 1.5 என்ற அடிப்படையில ஆசிரியர்கள் வழங்கப்படுகிறது. ஒரு வகுப்புல குறைந்தது 15க்கும் குறையாத மாணவர்கள் இருக்கு. இப்போ சில பள்ளிக்கூடம் வந்து 28 மாணவர்கள் இருக்காங்க, 2 வகுப்பா மாற்ற முடியும். இப்படிப்பட்ட சிக்கல், இப்படிப்பட்ட செய்திகள்லாம் பெற்றோருக்கு போய் சென்று சேர வேண்டும். அது நம்ம தான் செய்யும். கண்டிப்பா. அந்த வகையில வந்து மாணவர்களின் எண்ணிக்கை ஏன் குறைகிறது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய காரணங்களை நீங்க சுட்டி காட்டியிருக்கிறீர்கள். எல்லாமே இந்த காலத்தில் இப்பொழுது வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது வந்து பார்த்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் இது கருத்தில் கண்டிப்பா கொள்ள ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு கூட நான் தமிழ் மொழியில என்னுடைய செய்தி நான் போட்டிருந்தேன். தமிழ் பள்ளியில் மாணவர் எண்ணிக்கை உயர வேண்டும். அது படிச்சு பார்த்தாங்க தெரியும். சொல்லுங்க. கண்டிப்பாக ஐயா. சரி ஐயா.